ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 3 ரோசஸ் வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2021 இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ தான் வந்து தமிழ் டப் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணி பாருங்கள். சீசன் 1 வந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தா 8 எபிசோடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே 35 நிமிஷம் கிட்ட வருது. ஸோ ஒரு 4.5 மணி நேரத்தில் மொத்தமாக இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த வெப் சீரிஸோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 3 பெண்கள் இருக்காங்க. 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒவ்வொரு ஃபஸ்ட்டு 3 எபிசோட்லேயுமே ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்தா வந்து ஒரு எக்ஸ் லவர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேஷன் நோக்கி போவாங்க. அந்த சமயத்தில் அவங்க அப்பா வந்து பார்த்தா மேரேஜ் நிறைய மேரேஜ் வந்து அவருக்கு வந்து அலையன்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பொண்ணோட கதை. செகண்ட் பொண்ணோட கதை என்ன பார்த்தோன்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் ரிச்சாக இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தா நிறையா வந்து கெட்ட பழக்கங்கள், இதுக்கு மேலே நிறையா வந்து பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் கூட லவ்வரோட ஏமாந்துருக்காங்க. அதுதான் அவங்க ஸ்டோரி. மூணாவது இருக்க ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப வயசானவங்க, ஒரு 30 ஏஜுக்கு மேலே இருப்பாங்க. இன்னும் நிறைய அலையன்ஸ் பார்த்தோம். அந்த பொண்ணுக்கு யாருமே வந்து பிடிக்காம போகும். ஸோ கல்யாணம் ஆகலான்ற பிரச்சனை. ஸோ 3 பேருக்குமே 3 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த 3 பேருடைய பிரச்சனையுமே எப்படி கடந்து வந்தாங்க, இதுதான் வந்து மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கலாமானா கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாங்க. ஏன்னா எங்கேயுமே லேக் ஆகலை, நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. நடுநடுவில் வந்து பார்த்தா நிறையா காமெடி சீன்ஸ் வருது, ஒரு சில ரொமான்டிக் சீன்ஸ் வருது, நிறையா வந்து பார்த்தோம் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது கதை. இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. பட் டீசென்ட் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தா 18+ கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக கொடுத்துருக்காங்க. டபுள் மீனிங் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு கலர்ஃபுல்லான மூவினே சொல்லலாம். என்ஜாய் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். காமெடி சீன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் கண்டிப்பாக காமெடி சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க, ஒரு பெண்ணு அவருக்கு ஒரு கடைசியாக அலைன்மெண்ட் வரும். அந்த அவர் பண்ணுற காமெடிஸ் கண்டிப்பாக வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு வாட்சலான மூவி தான். ஸோ 3 பெண்களுமே சேர்த்து அவங்க ஆசைகள்லாம் நிறைவேறிச்சா இல்லையா, அந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் கொண்டு போனாங்க. இதுதான் மொத்த ஒரு ஸ்டோரி பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வாட்சபிள் மூவி தான். நல்ல ஒரு வெப் சீரிஸையும் வந்து சொல்லலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாரையுமே வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் பார்த்தவங்க மறக்காமல் அதுக்கான ரிவ்யூ என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. தேங்க்யூ.